இந்த விஷயங்களை நீங்கள் அவதானிச்சிருக்கிறீங்களா? இங்கிலீஷை பயன்படுத்திக்குள்ள நாங்கள் கத்தரிக்கோல் என்று சொல்லுவோம் தானே, தமிழ்ல கத்தரிக்கோல்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி சொல்ற இல்ல. அதை பார்த்துருக்கிறீங்களா? கத்தரிக்கோள்கள் என்று புளுரல்ல சொல்லணும். சிசர் என்று சொன்னா அது பிள்ளை, சிசர்ஸ் சொல்லணும். அவதானிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. ட்ரௌசர் எடுத்துக்கொள்வோம். நாங்க என்ன சொல்லுவோம்? ட்ரௌசர்ன்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி சொன்னீங்கன்னா அது தப்பு. ட்ரௌசர்ஸ் என்று சொல்லணும். மூக்கு கண்ணாடின்னு தானே சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஸ்பெக்டாக்கிள்ஸ் என்று ப்ளூரல்ல சொல்லணும். இந்த விஷயங்களை பார்த்துருக்கிறீங்களா? இதுக்கு ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இந்த சொற்கள் எல்லாமே பன்மையில சொல்லப்படுது? அதாவது ட்ரௌசர் என்றா ட்ரௌசர்ஸ் என்று சொல்லணும். அப்பதான் அது சரி. அதே மாதிரி சிசர் என்றா சிசர்ஸ் என்று சொல்லணும். அதான் சரி. ஆனா ஒரு சிங்கிள் ஐட்டம் என்ன? ஒரு சிங்கிள் ஐட்டத்தை இங்கிலீஷ்ல ஏன் ப்ளூரலா சொல்றோம்? இந்த விஷயத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? இந்த காணொளியின் இறுதியில வெயிட் பண்ணுங்க. ஒரு இம்பார்ட்டன்டான கதை ஒன்று உங்களுக்கு சொல்றேன். பண்டைய காலத்துல இந்த பொருட்கள் எல்லாத்தையும் புளூரலா கதைக்கிறதுக்கான ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை நான் இந்த காணொளியின் கடைசியில உங்களுக்காக சொல்லுவேன். சரிதானே? அதுக்கு முன்னுக்கு இந்த விஷயங்களை நாங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணுவோம். எந்தெந்த விஷயங்களை நாங்கள் சிங்குலர்ல சொல்லக்கூடாது, அப்படி சிங்குலரா சொல்றேன்டா எப்படி சொல்லணும், அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கோ, அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு கிளீனாண்டை சொல்லி தரப்போறேன். முக்கியமான விஷயம். சரிதானே? சோ காணொலியை ஸ்கிப் பண்ணாங்க, காணொலியை தொடர்ந்து பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை நாங்கள் லேர்ன் பண்ண போறோம். காணொலியின் கடைசியில அந்த சுவாரஸ்யமான கதை உங்களுக்காக காத்திருக்குது. அந்த ஸ்டோரியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு சொன்னா ரெண்டுமே முக்கியமானது. ஒரு சிங்குலரா சொல்லக்கூடிய ஒரு பொருளை நாங்கள் ஏன் புளுரலா சொல்றோம், அதுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் ஒரு சுவாரஸ்யமான கனெக்ஷன் இருக்கு. இன்ட்ரெஸ்டான இந்த ரெண்டு விஷயங்களை பார்க்குற முன்னுக்கு காணொலிக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதோட டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய இந்த மாதிரியான நல்ல காணொலி கண்ட நோட்டிஃபிகேஷன் உங்களோட உடனடியாக வந்து சேரும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஏராளமான ஷார்ட் வீடியோஸ், அதோட லாங் வீடியோஸ், பேட்டர்ன் இங்கிலீஷ் ஊடாக உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஸோ லேர்ன் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டோட பேசுங்க, அச்சீவ் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ்.